வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி தேங்காய் பால் பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாகி வந்ததும் பிரியாணி மசாலாக்களை எல்லாம் இதில் சேர்த்துடலாம். இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு நல்லா வாசனை வரும். அந்த ஸ்டேஜில் 2 பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரதுக்குள்ள கொஞ்சமாக பூண்டு, இஞ்சி, ஒரு பச்சை மிளகாயை நல்லா மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் பொன்னிறமாக வரணுங்கிறதெல்லாம் இல்லைங்க, லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் என்ன விருப்பப்படுறோமோ அந்த காய்களையெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இப்போ கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நீங்கள் இதுக்கு கூட சோயா, காலிஃப்ளவர் இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம், இது உங்களோட விருப்பம்தான். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு நான் இப்போ தண்ணி சேர்க்க போகிறதில்ல. நம்ம எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்கணுமோ அந்தளவுக்கு நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ பாசுமதி ரைஸ் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இது கூட 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும். பாசுமதி ரைஸை 1 கப் அளவுக்கு நான் அரை மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். பாசுமதி ரைஸ்க்கு பதிலாக நீங்கள் எந்த ரைஸில் வேணாலும் இதை செய்யலாம், ரொம்பவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழத்தை கூட நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இதில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ அரிசியும் தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா சரிசமமாக வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். விசில் வரலைன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கேஸ் நல்லா ரிலீஸ் ஆன உடனே எடுத்து பார்த்துடலாம். சூப்பராக உதிரி உதிரியாக தேங்காய் பால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இது கூட சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, எக் கிரேவி இதில் எது வேணுனாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் செய்யறதுக்கு எனக்கு டைம் இல்லை அப்படின்னாலும் கூடவே ரைத்தா வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.